ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறது வாக்கியங்கள் விதவிதமாக அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேற்று டிட்டர்மினர்ஸில் மச்சுக்கு மணிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். அது போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் ஒரு 70க்கு மேற்பட்ட வீடியோ போட்டிருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஒரு காலேஜ் வாத்தியர்கிட்ட பணம் கொடுத்து கற்றுட்டு அதை ஒரு நினைவில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தெளிவடையணுன்றதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, கொஞ்சம் நம்ம இது சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாசிட்டிவாக ஏதாச்சும் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா மற்றவங்க வந்து இது சேனல் நல்லா இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களும் நிறைய வந்து பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். போகலாங்களா ஃப்ரெண்ட்ஸு? சரி, இப்போ ஆங்கிலத்தில் வாக்கியங்களில் சப்ஜெக்ட் இடத்துல எவையெல்லாம் வரும், சப்ஜெக்டாக வந்து எவையெல்லாம் வரும், இதுதான் இன்றைக்கி டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன். அதை ரூல் 1 மாதிரி கொடுத்துருக்குறோம் பாருங்கள். 1, நவுன் பெயர்ச்சொல் சப்ஜெக்டாக வரும். பெயர்ச்சொல் ராமன் ஆனக்குறிக்கு பெயர் சொல்லுங்களா, அதுதான் சொல்கிறேன். பெயர்ச்சொல் சப்ஜெக்டாக வரும். அதை வந்துருக்குது பாருங்கள். ராமன் பிளேஸ் கிரிக்கெட், ராமன் கிரிக்கெட் விளையாடுகிறான். பெயர்ச்சொல் இடத்துல என்ன வந்துருக்குதுங்க, இது சப்ஜெக்ட் இடத்துல. ராமன் பிளேஸ் வெர்புங்க, கிரிக்கெட்டும் ஆப்ஜெக்ட்டுங்க. சப்ஜெக்ட் இடத்துல நவுன் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறேன். அடுத்து 2 நவுன்கள் இணைந்து சப்ஜெக்டாக வரும். ஒரு நவுன் இன்னொரு நவுன் நடுப்பில் அண்டு இந்த கன்ஜெக்ஷனை சேர்த்துக்கொண்டு சப்ஜெக்ட் இடத்துல வரும்னு சொல்கிறேன். அதான் ராமன் அண்டு முருகன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ராமனும் முருகனும் நண்பர்கள். உலகங்களா. அடுத்தது 3, ரூல் 3, புரோனோன் பிரதி பெயர்ச்சொல் சப்ஜெக்டாக வரும். சி இஸ் ஏ டீச்சர், சீன்றதுனாதுங்க சப்ஜெக்ட் புரோனோன். ஐ வி யூ தே கி சீட்டு ஒருமை பெயர்ச்சொற்கள். இப்போ பன்மை அதுங்களாம் வந்து என்னதுங்க புரோனோன். சி அதில் ஒன்று தான் சி, அது வந்து சப்ஜெக்ட் எடுத்துருந்து. சி இஸ் ஏ டீச்சர், அவள் ஒரு ஆசிரியர். அடுத்தது 4, நவுன் பிரேஸ் பெயர்ச்சொல் சொற்றொடர் சப்ஜெக்டாக வரும். நவுன் பிரேஸ் அப்படின்னா பெயர்ச்சொல் சொற்றொடர். தமிழ் என்னதுங்க நவுன் பிரேஸ்னா பெயர்ச்சொல் சொற்றொடர். த டால் பாய் ஒன் த ப்ரைஸ், த டால் பாய் ஒன் த ப்ரைஸ், அந்த உயரமான பையன் பரிசை வென்றான். இந்த பாய்ன்றது என்னதுங்க நவுனுங்க. டால்ன்றது அட்ஜெக்டிவ்ங்க. அதுக்கு முன்னாடி என்ன வந்துங்க தேன்ற ஆர்டிகிள் வந்துருக்குதுங்க. தேன்ற ஆர்டிகிள், அட்ஜெக்டிவ், நவுனு, இந்த 3 சொற்றொடரும் வரிச்சு அடிக்க வரதுனால இது சொற்றொடர்னு பேருங்க. இது சப்ஜெக்ட் இடத்துல ஏதாவது வருங்க, நவுன் தான் வரும் இங்கிலீஷில். அதனால் இந்த டால் பாய்ன்றதுனா அதுங்க நவுன் பிரேஸ். அதனால் நவுன் பிரேஸ்னு என்னது, பிரேஸ்னு என்னதுன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து வரிசையாக வரது தான் ஃப்ரேஸ். அது மாதிரி இங்கே என்ன வந்துருக்குதுங்க, த டால் பாய். பாய்ன்றது நவுனுங்க, டால்ன்றது அட்ஜெக்டிவ்ங்க, தேன்றது ஆர்டிகிளுங்க. இந்த 3 வேர்டும் வரிசையாக வர்றதுனால இது வந்து ஒரு ஃப்ரேஸுங்க. என்ன ஃப்ரேஸ் வந்துருக்குதுங்க, சப்ஜெக்ட் இடத்துல இங்கிலீஷ் வாக்கிங்கில் நவுன் தான் வருங்க. அதனால் இது வந்து நவுன் ஃப்ரேஸுங்க. சரி போலாங்களா. அடுத்தது ரூல் நம்பர் 5, நவுன் கிளாஸ் சப்ஜெக்டாக வரும். நம்ம வந்து சேனல்லே வந்து நவுன் கிளாஸு வீடியோ போட்டிருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நவுன் கிளாஸ் சப்ஜெக்டாக வரும். இதில் தெரிஞ்சுக்கோங்க, அப்படி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் செட் இஸ் ட்ரூ. நவுன் கிளாஸ் எத்தனை டைப் இருக்குதுங்க, 3 கிளாஸ் இருக்குது, 3 டைப் இருக்குதுங்க. தட் ப்ளஸ் எஸ்வி, வெதர் ப்ளஸ் எஸ்வி, கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் எஸ்வி. நவுன் கிளாஸு 3 டைப்புங்க. அதில் கொஸ்டின் வேர்ட் ப்ளஸ் எஸ்வி டைப்பில் தான் வந்துருக்குதுங்க. வாட் இஸ் செட் இஸ் ட்ரூ, அவன் சொன்னது உண்மை. புரிஞ்சிங்களா. அடுத்தது ஜெரண்டு சப்ஜெக்டாக வரும். ஜெரண்டுன்னா என்னதுங்க, V1 வரப்போட ஐஎன்ஜி சேர்த்து வரப்பு. V1 நிகழ்கால வினைச்சொல் வந்து V1. அதில் அந்த வெர்போட ஐஎன்ஜி சேர்த்துனா அந்த ஐஎன்ஜி சேர்த்துன வார்த்தை ஒரு சென்டென்ஸில் நவுனாக செயல்பட்டால் அதுக்கு பேர் ஜெரண்டுன்னு பேர் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுங்களா. ஜெரண்டுன்னு என்னதுன்னு, அதான் ஸ்விம்மிங். ஸ்விம்மின்றது வெர்பு, அதுக்குள்ளே ஐஎன்ஜி சேர்த்து ஸ்விம்மின்னு ஆகுது. அது நவுனாக அந்த இடத்துல சென்டென்ஸ் வருது. நவுனாக வந்து இந்த சப்ஜெக்டாக இந்த சென்டென்ஸில் வருது. ஸ்விம்மிங் இஸ் குட் எக்ஸசைஸ், நீச்சல் அடிப்பது நல்ல உடற்பயிற்சி. சரி போகலாங்களா. அடுத்தது 6, இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டாக வரும். இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டாக வரும். 2 + V1 சிம்பிள் இன்ஃபினிட்டிவ் சப்ஜெக்டாக வரும்னு சொல்ல வரேன். டு லேர்ன் இங்கிலீஷ் இஸ் யூஸ்ஃபுல், ஆங்கிலம் கற்றுக்கொள்வது பயனுள்ளது. அடுத்தது போகலாங்களா. ரூல் 8, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் சப்ஜெக்டாக வரும்.
டு லேர்ன் இங்கிலீஷு அது ஒரு இன்ஃபினிட்டிவ் தான், ஃப்ரேஸ் தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக கொடுத்துருக்கோம். டு ஸ்பீக் த ட்ரூத், இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்க. டு ஸ்பீக்ன்றது என்னதுங்க, இன்ஃபினிட்டிவ். த ட்ரூத்ன்றது நவுனுங்க. இந்த ஃப்ரேஸ் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுதுங்க, இன்ஃபினிட்டிவ் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸுங்க. இன்ஃபினிட்டிவ் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதுக்கு என்னென்னு பேருங்க, இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ். அது சப்ஜெக்டாக வந்துருக்குங்க. ட்ரூ ஸ்பீக் த ட்ரூத் இஸ் வர்ச்சு, உண்மை பேசுவது ஒரு நற்குணம். அடுத்து போனாங்களா, ரிலேட்டிவ் கிளாஸை உள்ளடக்கிய நவுன் ஃப்ரேஸ் சப்ஜெக்டாக வரும். ரிலேட்டிவ் கிளாஸை உள்ளடக்கிய நவுன் ஃப்ரேஸ் சப்ஜெக்டாக வரும். நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்னென்னு தெரியும். அது ரிலேட்டிவ் கிளாஸ்லேயே மொத்தம் ஒரு 10 வீடியோ மேலே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துட்டு வாங்க. இந்த நம்ம சேனல்லே போட்டிருக்கிறேன். அதான் ஒன்று, த பாய் ஹூ ஒன் த ரேஸ் இஸ் மை ஃப்ரெண்டு. த பாய்ன்றதுனா அதுங்க நவுனுங்க, ஹூ ஒன் த ரேஸ்ன்றது ரிலேட்டிவ் கிளாஸுங்க. அந்த நவுனோட ஒட்டி ரிலேட்டிவ் கிளாஸு சேர்ந்து சப்ஜெக்ட் இடத்துல வந்துருக்குதுங்க. அதாங்க த பாய் ஹூ ஒன் த ரேஸ்ன்றது உங்களுக்கு என்னதுங்க, சப்ஜெக்ட்டுங்க. போட்டியில் வென்ற பையன் என் நண்பன். அப்புறம் ஈஸ்ன்றது வெர்புங்க, மை ஃப்ரெண்டுன்றது காம்ப்ளிமெண்ட்டுங்க. த பாய் ஹூ ஒன் த ரேஸ்ன்றது முழுக்க சேர்ந்து நவுன் ஃப்ரேஸு சப்ஜெக்டாக வந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டம்மி சப்ஜெக்ட் இட்டு வந்து டம்மி சப்ஜெக்ட்டு, அது வந்து சப்ஜெக்டாக வருங்க. அதான் இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்கிறது. இட்டு வந்து டம்மி சப்ஜெக்ட். அடுத்தது டம்மி சப்ஜெக்ட் தேர், இதுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க. நீங்கள் போய் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்குறேன் டம்மி சப்ஜெக்ட் தேரை பற்றி. அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, தேர் இஸ் ஏ புக் ஆன் த டேபிள். மேஜின் மீது ஒரு புத்தகம் உள்ளது. தேர்ன்றது என்னதுங்க, இந்த இடத்துல அது வந்து ஒரு நெகட்டிவ், இது அட்வர்புங்க. தேர்ன்றது என்னதுங்க, அட்வர்பு. அந்த அட்வர்பு சென்டென்ஸ் ஆரம்பத்தில் வருது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதுலாம் தெரிஞ்சுங்க. தேர்ன்றது என்னதுங்க, அட்வர்பு. டம்மி சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. தேர் இஸ் ஏ புக் ஆன் த டேபிள். சரி, அடுத்து போனாங்களா, ரூல் 12, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ் சப்ஜெக்டாக வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ் சப்ஜெக்டாக வரும். ரீடிங் புக்ஸ் இம்ப்ரூவ்ஸ் நாலேஜ். ரீடுன்றது வரப்புங்க, அதோட ஐஎன் சேர்த்து ரீடிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுங்க. பக்கத்தில் நவுனு வந்து இன்னொரு வார்த்தை சேர்ந்து வந்ததுனால இதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸுங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் ஒரு சொற்றொடர் ஆரம்பமாகறதுனால அது எதனால் ஆரம்பமாகுதோ அதை வச்சு அதுக்கு பேருங்க. இப்போ ரீடிங் புக்ஸ்ன்றது ரீடிங்கிறதுனாலங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், அதால் இந்த பிரேஸ் ஆரம்பமாகறதுனால இதுக்கு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ்னு பேருங்க. இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பிரேஸ் என்ன வந்திருக்குதுங்க, சப்ஜெக்டாக வந்துருக்குதுங்க. ரீடிங் புக்ஸ் இது சப்ஜெக்ட்டுங்க, இம்ப்ரூவ்ஸ் வெர்புங்க, நாலேஜ்ன்ட்டு ஆப்ஜெக்ட்டுங்க. புத்தகங்கள் வாசிப்பது அறிவை மேம்படுத்துகிறது. சரி, அடுத்தது 13, சப்ஜெக்டில் நவுன் பிரேஸ் அப்போசிஷனாக வரும். சப்ஜெக்டில் நவுன் பிரேஸ் அப்போசிஷனாக வரும். சரி, இப்போ இந்த அப்போசிஷனாக என்னென்னா ஃப்ரெண்ட்ஸு, நவுனுக்கு பக்கத்தால் நவுனுக்கு இணையாக ஒரு இன்னொரு நவுன் வந்துச்சுன்னா அந்த நவுனுக்கு பேர் அப்போசிஷன்னு பேர். அதெல்லாம் புட்டிஷன் அப்போசிஷன். ஒரு நவுனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நவுன் வந்தால் அதுக்கு பேர் என்ன பேருங்க, அப்போசிஷன். புட்டின் அப்போசிஷன் பேருங்க. இப்போ புரிஞ்சுங்களா, இணைச்சொல். தமிழ் என்ன சொல்ல, இப்போ அப்போசிஷன் என்னதுங்க, இணைச்சொல். சரி, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறீங்களா, மை ஃப்ரெண்ட் ராமன் லீவ்ஸ் இன் சென்னை. இதில் மை ஃப்ரெண்ட் என்னதுங்க, இது ஒரு நவுன். மைன்றது பொசிட்டிவ் அட்ஜெக்டிவ், ஃப்ரெண்டுன்றது ஒரு நவுனு, மை ஃப்ரெண்டுன்றது ஒரு நவுன். ராமன் பக்கத்துலேயே மை ஃப்ரெண்டு ராமன் லீவ்ஸ் இன் சென்னை. இந்த மை ஃப்ரெண்டுன்ற நவுனுக்கு பக்கத்துலேயே ராமன்ன்ற ஒரு இன்னொரு பெயர் சொல்ல இணையாக வைக்கிறோம், எழுதுறோம். அப்படி வச்சோம்னா அது எழுதுனோம்னா அதுக்கு பேர் என்ன பேருங்க, அப்போசிஷன் பேர். மை ஃப்ரெண்ட் ராமன் லீவ்ஸ் இன் சென்னை. அந்த லீவ்ஸ் என்னதுங்க, வெர்பு, இன் சென்னை காம்ப்ளிமெண்ட் அட்ஜெக்டிவ். அப்போது மை ஃப்ரெண்டுன்றது நவுனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நவுன் வைக்கிறோம், அது வந்து அப்போசிஷன் சொல்கிறோம். அது வந்து அந்த இடத்துல சப்ஜெக்டாக வருதுங்க. மை ஃப்ரெண்டு ராமன் லீவ்ஸ் இன் சென்னை. இந்த மை ஃப்ரெண்டு ராமன் லீவ்ஸ் இன் சென்னையில் ராமன் வந்து அப்போசிஷனுங்க அந்த நவுனு. அதை புரிஞ்சுட்டு அடுத்தது வாங்க, இங்கே வாங்க, சப்ஜெக்டில் நவுன் பிரேஸ் அப்போசிஷனாக வரும். அதே மாதிரி பாருங்கள், சென்னைன்றது நவுனுங்களா, இந்த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இது முழுக்க சேர்ந்தது ஒரு நவுன் பிரேஸுங்க. அந்த நவுன் பிரேஸு எந்த நவுனுக்கு பக்கத்தில் வருது, அப்போசிஷனாக வருதுங்க, சென்னைன்ற நவுனுக்கு பக்கத்தில் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்ற ஒரு நவுன் பிரேஸ் வந்து உட்கார்ந்துக்குது. அதுக்கு பேர் அப்போசிஷன் பேருங்க. சென்னை த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, இது முழுக்க நவுன் ஃப்ரேஸ். இது வந்து ஒரு சப்ஜெக்டாக வருதுன்னு சொல்ல வரேன்.
இஸ் ஏ லார்ஜ் சிட்டி. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை ஒரு பெரிய நகரமாகும். இது அப்போசிஷன். அடுத்தது சப்ஜெக்டில் நவுன் கிளாஸ் அப்போசிஷனாக வரும். இது நவுனுக்கு பக்கத்தில் ஒரு நவுனு வந்தால் அது அப்போசிஷன். நவுனுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் பிரிச்சு வந்தாலும் அதுவும் அப்போசிஷன். நவுனுக்கு பக்கத்தில் ஒரு நவுன் கிளாஸே வந்தாலும் அதுவும் அப்போசிஷன் சொல்கிறாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. சப்ஜெக்டில் நவுன் கிளாஸ் அப்போசிஷனாக வரும். த நியூஸ்ன்றது அதுங்க ஒரு நவுன். தட் ஷி ஒன் த ப்ரைஸ். தட் த நியூஸ் தட் ஷி ஒன் த ப்ரைஸ். அந்த செய்தி அவள் பரிசை வென்றாள் என்ற செய்தி. த நியூஸ் தட் ஷி ஒன் த ப்ரைஸ். அவள் பரிசை வென்றாள் என்கிற அந்த செய்தி மகிழ்ச்சியடைய செய்து, எங்களை மகிழ்ச்சியடைய செய்தது. த இனிஸ்ன்றது ஒரு நவுனுங்க. தட் ப்ளஸ் சப்ஜெக்ட் வெர்ப் வந்துங்க. தட் கிளாஸில் இது நவுன் கிளாஸில் மொதல் டைப்புங்க. த நியூஸ் தட் ஷி ஒன் த ப்ரைஸ் டிலைட்டட் அஸ். அவள் பரிசை வென்றாள் என்கிற செய்தி எங்களை மகிழ்ச்சியடைய செய்தது. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? எப்படி வந்து நவுன் கிளாஸ் வந்து சப்ஜெக்ட் வருதுக்கு. அடுத்தது காம்பவுண்ட் சப்ஜெக்டில் நாட் ஒன்லி ப்ளஸ் நவுன் 1 ப்ளஸ் பட் ஆல்சோ நவுன் 2. அதாவது வந்து இது இந்த கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது கூட ஒரு சப்ஜெக்ட் இடத்துல வரும். அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நாட் ஒன்லி பக்கத்தில் ஒரு நவுன் வரும், பட் ஆல்சோ பக்கத்தில் நவுன் 2 வரும். நாட் ஒன்லி பக்கத்தில் நவுன் 1 வரும், பட் ஆல்சோ பக்கத்தில் நவுன் 2 வரும்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நாட் ஒன்லி மை பிரதர் பட் ஆல்சோ மை சிஸ்டர் லைக்ஸ் மியூசிக். இப்போ நாட் ஒன்லி மை பிரதர் பட் ஆல்சோ மை சிஸ்டர் விழுக்கு என்னதுங்க, இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுங்க, காம்பவுண்ட் சப்ஜெக்ட்டுங்க. லைக்ஸ்ன்றது என்னதுங்க, வெர்பு. மியூசிக் ஆப்ஜெக்ட். அது தமிழ் மீனிங் பாருங்கள். என் சகோதரன் மட்டுமல்ல என் சகோதரியும் இசையை விரும்புகிறாள். இப்போ புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஆங்கில வாக்கிங்கில் சப்ஜெக்ட் இடத்துல எழுதுதெல்லாம் வந்து வரும். எந்தெந்த மாதிரிலாம் சப்ஜெக்ட் வரும்னு தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.